ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை குருமா சிக்கன் ஒயிட் கிரேவி அதுதான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் ஓவரால் பாருங்கள். சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன், தக்காளி, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா, முந்திரி இது 3த்தையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்ட், பட்டை, கிராம்பு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். இதில் தேவையான எண்ணெயை ஆட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. பட்டை, கிராம்பு போடுறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கக்கூடாது, ஏன்னா ஒயிட் கிரேவின்றதுனால கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போவே போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. சிக்கன் ஆட் பண்ணுறேன். இதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி, புதினா இலைகள் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அப்படியே வேகட்டும். ஓகே, ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், முந்திரி, கசகசா, பச்சை மிளகாய், காரமே இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டில் உள்ள காரம் தான். பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறோம். நல்ல கிரேவியாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஸோ நம்ம அந்த கப்பில் இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ஒரு கப் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல எண்ணெய்லாம் வெளியே விட்டு நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே, இது நெய் சோறுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நெய் சோறு வீடியோ வேணும்னா பின் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.